வெல்கம் டு ஒன் டைம் ஆன்லைன் எஜுகேஷன். இந்த வீடியோவில் பைனான்ஸ் அக்கவுண்ட் ஒன்றினை எவ்வாறு உருவாக்குவது என்று பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும், இது ஒரு பேங்க் மாதிரி சிஸ்டம் உள்ளது. அதாவது ஆன்லைனில் நாங்கள் உழைக்கின்ற கிரிப்டோ கரன்சிகளை இங்கு நாங்கள் சேமித்து வைத்து பிறகு தேவையான போது பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய காலகட்டத்தில் பணக்காரர்கள் இதிலேயே தான் உருண்டு புரள்கிறார்கள். நாங்களும் அவர்களில் ஒருவராகும். நீங்கள் பைனான்ஸ் அக்கவுண்ட் ஒன்றினை உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருப்பீர்கள். ஆகவே இந்த வீடியோவில் காட்டுகின்ற ஸ்டெப்ஸ்களை ஒழுங்காக, அதாவது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் விட்டு பார்க்காமல் தொடராக அழகாக பார்த்துவிட்டு உருவாக்கலாம். எவ்வாறு சென்று உருவாக்குவது என்ற லிங்கினை கீழே இந்த வீடியோக்கு கீழே தந்திருக்கின்றேன் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த அக்கௌண்ட்லேயே உருவாக்க முடியும். சரி, இந்த வீடியோக்கு கீழே நான் தந்திருக்கின்ற லிங்கினை டச் பண்ணுவதன் மூலம் இந்த பகுதிக்கு இது செல்லும். இப்போது போய் நீங்கள் டச் பண்ணிவிட வேண்டாம், வீடியோ பார்த்துவிட்டு செய்யுங்கள். அதாவது பைனான்ஸ் கிரியேட் பண்ணுகின்ற பகுதிக்கு செல்லுகின்றது. அதில் சைன் அப் வித் ஃபோன் ஓ இமெயில் என்பதை கிளிக் பண்ணுங்க. எங்கே நான் கிளிக் பண்ணுங்க, டச் பண்ணுங்க, தொடுங்க என்று சொல்கிறது எல்லாமே உண்டு தான். சரி, சைன் அப் வித் ஃபோன் ஓ இமெயில் என்பதை டச் பண்ணிவிட்டால் இந்த பகுதிக்கு வரும். அதில் ஃபோன் நம்பர் என்பதை டச் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பர்சனல் ஃபோன் நம்பர் என்று வரும். அதில் உங்களோட கண்ட்ரி கோடை காட்டும். அதுக்காக உங்களுடைய பர்சனல் ஃபோன் நம்பரை கொடுங்க, டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மறந்து போகாத ஒரு பாஸ்வேர்டினை டைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே ரிஃபரல் ஐடின்னு இருக்குது, அதனே அப்படியே விடுங்க. அதுக்கு கீழே பாருங்க, ஒரு சின்ன பெட்டி இருக்கு. ஐ ஹாவ் ரீட் அண்ட் எக்ரின்னு போகிற வசனத்துக்கு முன்னாடி சின்ன பெட்டி, அதுக்குள்ள ஒரு தரம் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிரியேட் பர்சனல் அக்கவுண்ட் அப்படின்னு இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் இந்த பேஜுக்கு வரும். இதில் உங்களை ஃபோன் நம்பரை காட்டுவதோடு அதுக்கு கீழே சென்ட் வெரிஃபிகேஷன் கோட் அப்படி இருக்கும். அதை கிளிக் பண்ணி விட்ட உடனேயும் இந்த இப்போ இருக்கிற மாதிரி வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் என்று வரும். இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ்ஸில் கோட் நம்பர் ஒரு 6 இலக்கங்கள் வரும்னு நினைக்கிறேன். அதை வந்த உடனே அந்த கோடை இதுக்குள்ளே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆகிவிடும். நீங்கள் அந்த கோடை கொடுத்த உடனேயும் கீழே பாருங்கள் ஃபோன் நம்பர் வெரிஃபைடு அப்படின்னு வரும். அப்படின்னு வந்தால் உங்களோட ஃபோன் நம்பர் ஓகே, ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். சரி, இப்போ பாருங்கள் அக்கௌண்ட் கிரியேட்டட் அப்படின்னு மெசேஜ் வருது. ஆனால் உங்களுக்கு நார்மலான ஒரு அக்கௌண்ட் தான் இப்போ க்ரியேட் பண்ணப்பட்டுச்சு. இதில் நாங்கள் அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபிகேஷன் தான் செய்ய வேண்டும். அதை எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து ஒரு சரி அடையாளம் விட்டு வருகிற. அதுக்குள்ளே அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்குள்ளே வெரிஃபை நவ் என்பதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சரி, இப்போ பாருங்கள் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்குள்ளே வெரிஃபை வித் பைனான்ஸ் அப்னு ஒன்று இருக்குது அப்ளிகேஷன். அதாவது ப்ளே ஸ்டோரில் நாங்கள் பைனான்ஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி செய்யலாம், அல்லது கண்டினியூ ஒன் ப்ரௌசர் என்பதை தொட்டு நாங்கள் போகலாம். இப்போ நான் கண்டினியூ ஒன் ப்ரௌசர் என்பதை தொட்டு செல்கின்றேன். இப்போ இந்த வார மெசேஜில் நீங்கள் ஓகே என்பதை டச் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் மீண்டும் லாகின் பண்ணி போக வேண்டும். சைன் அப் லாகின் அப்படின்னு இருக்கு தானே, அதை வந்து டச் பண்ணிங்கன்னு சொன்னால் திரும்ப நாங்கள் லாகின் கொடுத்து போக வேண்டும். சரி பாருங்கள், இப்போ இப்படி வருது. சைன் அப் வித் ஃபோனோ இமெயில் அந்த பழைய ஸ்டைலில் வருது. ஆனால் கீழே பாருங்கள் லாகின் என்று சின்னதாக இருக்குது. அதை கிளிக் பண்ணி இப்போ நாங்கள் போகணும். லாகின் என்பதை கிளிக் பண்ணி போனால் இப்படி வருது, பைனான்ஸ் லாகின் வருது. இதில் இமெயில் ஃபோன் நம்பர்னு கேட்குது. நாங்கள் ஃபோன் நம்பரில் தானே நாங்கள் இதை க்ரியேட் பண்ணோம். ஆகவே நாங்கள் ஃபோன் நம்பரை இங்கே கொடுப்போம். ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்பதை கிளிக் பண்ணால் இப்படி வருது. இதில் நாங்கள் எங்களோட பாஸ்வேர்டை கொடுக்கணும். பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் என்பதை டச் பண்ணுங்கள். இப்போ எங்களுக்கு திரும்பவும் ஒரு வெரிஃபிகேஷன் கோட் இந்த ஃபோன் நம்பருக்கு வரும். அதை நாங்கள் இதுக்குள்ளே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் என்பதை கொடுக்கணும். இப்போ ஸ்க்ரீனில் சக்ஸஸ் என்று சொல்லி வரும். அதுக்கு பிறகு கம்ப்ளீட் யுவர் அக்கௌண்ட் வெரிஃபை அக்கௌண்ட் அப்படின்னு வரும். இப்போ வெரிஃபை அக்கௌண்ட் என்பதை டச் பண்ணால் மீண்டும் இப்படி வருகிறது. இதில் வெரிஃபை நவ் என்பதை கொடுங்க, டச் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்க்ரீன் வருது, செலக்ட் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு ஸ்க்ரீன் வருது. இப்போ தான் எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்க போகுது. முதல்ல எங்களோட கண்ட்ரியை தெரிவு செஞ்சுட்டு அதுக்கு கீழே பாருங்கள் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். அதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன், கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி, ஃபேஷியல் ரெகக்னிஷன், ரிவ்யூ டைம் சொல்லி வருது, கைடன்ஸ் வருது. அதுக்கு கீழே பாருங்கள் கண்டினியூ என்ற மஞ்சள் கலரில் இருக்கிறத டச் பண்ணி போனால் என்ன வருதுன்னு பார்ப்போம்.
சரி, இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ற தலைப்பின் கீழே ஐடென்டி இன்ஃபர்மேஷன், அதுக்கு நேஷனாலிட்டி, கண்ட்ரி அல்லது ரீஜன். நாங்கள் அதில் கண்ட்ரி செலக்ட் பண்ணி வைக்கலாம். ஆனால் ஏற்கனவே நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்ததாலே ஸ்ரீலங்கான்னு சொல்லி தான் வரும் ஸ்ரீலங்காக்களுக்கு. அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம் அப்படி வந்து அங்கே டேட் ஆஃப் பர்த். இதில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் சரி, மிடில் நேம் நாங்கள் அனைமா கொடுக்க தேவையில்லை. என்ன சொன்னால் அனைமா பேர் வந்து ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் டபுள் தான் பேர் வச்சு படும். இதில் ஃபர்ஸ்ட் நேம் வந்து அப்துல் முத்தாலிப் இப்படி கொடுத்துட்டு அங்கே லாஸ்ட் நேம் முகமது முஸ்தபா அப்படி இருந்தால் சரி, அப்துல் முத்தாலிப் ஃபர்ஸ்ட் நேம் ஆகும், லாஸ்ட் நேமில் அதை என்ன சொன்னேன் முகமது முத்தாலியா அப்படி டபுள் வரதா அப்படி கொடுங்க. மிடில் நேம் தேவையில்லாத விடுங்க. ரைட், அடுத்தது டேட் ஆஃப் பர்த் அதை கொடுத்தா ஓகே. அதில் முதலாவது வருஷம், அடுத்தது மாதம், அடுத்தது டேட் திகதி. சரி, இப்போ கண்டினியூ டச் பண்ணால் இப்படி வருது ரெசிடென்ஷியல் அட்ரஸ். மேலே அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லி ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வருது. அது எங்களோட வீட்டு அட்ரஸை கொடுங்க. அதுக்குள்ள போஸ்டல் கோட், சிட்டி. போஸ்டல் கோட் தெரியாட்டி கூகுளில் சர்ச் பண்ணலாம். சிட்டியை கொடுத்துட்டு போஸ்டல் கோட் இந்த கோட்டை உங்களோட ஊரில் பேரை கொடுங்க. போஸ்டல் கோட்டை கீழே காட்டு. இப்போ அந்த போஸ்டல் கோட்டை இங்கே கொடுத்துட்டு அந்த சிட்டியை இங்கே கொடுங்க. அதுக்கு பிறகு கண்டினியூ கொடுங்க. அடுத்ததாக வர என்னென்னு பார்ப்போம். ஐடென்டி வெரிஃபிகேஷன் என்பது கீழே செலக்டிவாக டாக்குமெண்ட் இஷ்யூவிங் கண்ட்ரி ஆர் ரீஜன், எந்த நாடு உங்களுக்கு ஐடென்டி தந்ததுன்றது கேட்குறோம். அந்த நாடை செலக்ட் பண்ணுங்கள். இருக்கிற நாட்டு நாடு தருவாங்க, சரி அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அது கீழே சொல்கிறாங்க வந்து யூஸ் அ வெலிட் கவர்மெண்ட் இஷ்யூட் டாக்குமெண்ட். உங்களுக்கு கவர்மெண்டால் தரப்பட்ட ஐடென்டி கார்டு அல்லது பாஸ்போர்ட் அல்லது டிரைவர்ஸ் லைசன்ஸ் அப்படி ஏதாவது ஒன்றை வச்சு நாங்கள் இந்த வெரிஃபிகேஷன் செய்ய வேண்டி வரும். இந்த இடத்துல இங்கிலீஷ் லாங்குவேஜும் அதில் உள்ளடங்கி இருந்தால் நல்லது. அந்த வகையில் லைசன்ஸ்லாம் கூடுதலாக இங்கிலீஷ் பயன்படுத்துவாங்க. லைசன்ஸை பயன்படுத்துங்க. இல்லாதாக்கள் ஐடென்டி கார்டு பயன்படுத்தலாம். இப்போ நாங்கள் தெரிவு செஞ்ச டாக்குமெண்ட்டு ஐடென்டி கார்டோ பாஸ்போர்ட்டோ இல்லை டிரைவர்ஸ் லைசன்ஸோ அதை வந்து அப்லோட் பண்ண வேண்டி வரும். இப்போ கண்டினியூ தொடங்க. அதனை தொடர்ந்து ஐடென்டி வெரிஃபிகேஷன் என்பது கீழே ஒரு ஃபோட்டோ காட்டி அப்படி வருது. இது இப்போ நாங்கள் வந்து ஃபோட்டோ பிடிச்சி அப்படியே அப்லோட் பண்ண வேண்டி வரும். அந்த டாக்குமெண்ட் என்னவாக இருக்கணும்னு சொன்னால் எக்ஸ்பயர் ஆகாதாக இருக்கணும், டேட் முடிஞ்சதாக இருக்கக்கூடாது, உங்களோட சொந்தமானதாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் விஷயத்தை சொல்லி வராங்க. அதே கீழே கண்டினியூ இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். சரி, இப்போ ஹெட்னு சொல்லி ஒரு அடையாளம் இருக்குது அதில் நடுவில் மஞ்சள் கலரில், அதை டச் பண்ணுங்கள். டேக் ஃபோட்டோ அப்படி வருது, அதை டச் பண்ணுங்கள். ரைட், இப்படி ஒரு மெசேஜ் வந்தால் எலோன்னு கொடுங்க. இப்போ இப்படி ஒரு இடைவெளி எங்களுக்கு தருது. ஃபோட்டோ எடுக்க போகிறோம் எங்களோட ஐடென்டி வந்து செட்டியாக நடுவில் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணி எடுக்கணும். இது ஃப்ரண்ட் பேஜ் முதலாவது வருது. இப்போ ஃபோட்டோ பிடிங்க. பிடித்தவுடன் பிக்சர் ரெகக்னைசிங் அப்படி வருது. ஃபோட்டோ ஓகேன்னு சொன்னால் இப்படி வந்து நிற்கும். நமது கண்களுக்கு பார்வைக்கு ஃபோட்டோ சரின்னு சொன்னால் ஃபோட்டோ இஸ் ஓகே என்று கொடுங்க. அப்படி இல்லாட்டி ரீடேக் ஃபோட்டோ அப்படின்றத டச் பண்ணி செய்து கொள்ளலாம். ஃபோட்டோ ஓகேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் பேக் சைட் ஆஃப் ஐடி கார்டு பின்பக்கத்தை பிடிக்கிறதுக்கான இடைவெளியை தரும். அதில் போய் நாங்கள் சரியாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு எடுக்கலாம். அதுவும் ஓகேன்னு சொன்னால் இப்படி வந்து நிற்கும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கணும்னு சொல்லி வராங்க. அதில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் நாங்கள் திரும்ப பிடிக்க வேண்டி வரும். சரி, இப்போ ஓகே என்பதை கிளிக் பண்ணுங்கள். அது கீழே உள்ள கண்டினியூ என்பதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கொடுத்தது அப்லோட் ஆகிவிடும். அப்லோட் ஆகினா இப்படி டாக்குமெண்ட் அப்லோடட் அப்படி வரும். கண்டினியூ என்பதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபேஷியல் வெரிஃபிகேஷன் என்று சொல்லி வர எங்களோட ரியல் ஃபோட்டோ கொடுக்க வேண்டி வருது இந்த இடத்துல. இதில் வந்து அவாய்ட் வேரிங் ஹேட்ஸ், தொப்பி அணிந்திருக்கக்கூடாது, வேரிங் கிளாஸ் போட்டிருக்கக்கூடாது முகத்தில் கண்களுக்கு, அவாய்ட் யூஸிங் ஃபில்டர் ஒன்றும் பயன்படுத்தக்கூடாது, யூஸ் இனஃப் லைட்டிங், சரியான வெளிச்சத்தில் வச்சு நாங்கள் எடுக்கணும். அப்படி ரெடி ஆக்கிட்டு பிகின் வெரிஃபிகேஷன் என்பதை டச் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய முகத்தின் முன் பக்கத்தை நேராக காட்ட சொல்லி வரும், அதில் காட்டுங்க. அடுத்து வாயை மூடி திறக்க வேண்டும், மூடி திறங்க. அதனைத் தொடர்ந்து வலப்பக்கம் இடப்பக்கமாக உங்கள் தலையை அசையுங்கள். இப்பொழுது உங்கள் கண்களை மூடித்திறங்கள். அடுத்த ஸ்க்ரீனில் ப்ளீஸ் வெயிட் ஃபார் வெரிஃபிகேஷன் என்று தோன்றும். அதன் பின்னர் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். இப்போ நீங்கள் கீழே உள்ள க்ளோஸ் என்பதை டச் பண்ணி போங்க. மீண்டும் உங்களை லாகின் பண்ண கேட்கும். இந்த அக்கௌண்ட்டை ஃபோன் நம்பரில் செஞ்சதால் ஃபோன் நம்பரையும் கொடுத்து அதுக்குரிய பாஸ்வேர்டையும் கொடுங்க.
இப்போது இந்த இடத்தில் வெரிஃபிகேஷன் கோட் நாங்கள் இன்புட் பண்ண வேணும். அதில் கெட் வெரிஃபிகேஷன் கோட் என்பதை டைப் பண்ணி போங்க. சில நேரம் அது ஆட்டோமேட்டிக்காக சென்று வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் என்று வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடு உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்தவுடன் அதனை இந்த இடத்துல இன்புட் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்து விட்டு சப்மிட் என்பதை டச் பண்ணுங்கள். இப்பொழுது இவ்வாறு தோன்றும். யூ மே ஹாவ் லிமிட்டட் access to some services until the review is completed. அதாவது உங்களுடைய நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் அடுத்தது ரியல் வீடியோ ஃபோட்டோ அதெல்லாம் உங்களுக்கு அங்கே வெரிஃபை பண்ணி ஏற்றுக்கொள்ளப்படும் வரை நாங்கள் இதில் பெரிதாக ஒன்றும் செய்ய முடியாது. இது அநேகமாக 24 மணி நேரத்துக்குள் இந்த வெரிஃபிகேஷன் முடிவடைந்து விடும். சில நேரம் எல்லாம் சரியாக இருந்தால் அவங்க சொன்னது மாதிரி உடனடியாகவும் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்பொழுது ஓகே என்பதை டச் பண்ணிப்போங்க. அடுத்ததாக எனேபிள் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் அப்படி வருது. இதில் எங்களை ஃபோன் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபோனாக இருந்தால் நாங்கள் ஃபிங்கரை கொடுத்து இதில் எனேபிள் பண்ணி வச்சுக்கொண்டால் எங்களுக்கு ஈஸியாக லொகின் ஆகலாம். சரியா, இந்த கோடெல்லாம் கொடுக்க வேண்டி வராது. இப்போ நீங்கள் உங்களோட ஃபோன் ஃபிங்கர் பிரிண்ட் உள்ளதுன்னு சொன்னால் எனேபிள் நான் ஒன்று கொடுங்க. அப்படி இல்லாட்டி அது கீழே மேபி லேட்டர் என்பதை கொடுத்துப்போங்க. இப்போது நான் மேபி லேட்டர் என்பதை கொடுத்து செல்கின்றேன். இப்பொழுது இவ்வாறு நிற்கிறது அக்கௌண்ட் கிரியேட்டட். அதுக்குள்ள அப்படின்னு ஆக கீழே ப்ரௌஸ் ஆஸ் கெஸ்ட் அப்படி வருது. இப்போ நாங்கள் ஒரு கெஸ்டாகத்தான் இங்கே உள்நுழைய முடியும். இந்த பைனான்ஸ் இதுக்குள்ளேயும் 2 வகையாக இருக்கிறது. பைனான்ஸ் லைட், பைனான்ஸ் ப்ரோ. அதனை நாங்கள் இங்கே இதிலேயே ஆக்டிவ் அல்ல டிஆக்டிவ் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால் இந்த வலது பக்க மேல் மூலையில் ஒரு ஆள் அடையாளம் இருக்குது தானே, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ அதை கிளிக் பண்ணவுடன் இப்படி வருகிறது பைனான்ஸ் லைட். அதுதான் ஓனில் நிற்குது. இப்போ பைனான்ஸ் லைட்டில் ஓனில் நிற்குது. நாங்கள் அதை போய் கீழே சொல்லுது பாருங்கள், ஸ்விட்ச் பிட்வீன் பைனான்ஸ் அண்ட் பைனான்ஸ் லைட் ப்ரோ switch between Binance Lite and Pro version here இருக்குது. அதுக்கு ஓகே பண்ணிவிட்டு மேலே அந்த பட்டனை நாங்கள் தொட்டு விட்டோம்னு சொன்னால் பைனான்ஸ் ப்ரோவுக்கு மாறிவிடும். பைனான்ஸ் ப்ரோவில் ஏகப்பட்ட வேலைகள் செய்யலாம். பார்த்தீங்களா எப்படி ஸ்டைலில் மாறுதுன்னு சொல்லி. ட்ரான்சிஷன் பரிச்சயம் மாறுறதுக்கு சும்மா ஒரு தரமாக பைனான்ஸை சுற்றி வளைச்சி பாருங்கள். அழகாக எல்லா ஆப்ஷன் எல்லாமே தொட்டுக்கிட்டு பாருங்கள். இப்போது நீங்கள் விரும்பினால் ப்ளே ஸ்டோர் சென்று ப்ளே ஸ்டோரில் பைனான்ஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வைக்கலாம். பண்ணி வைத்திருந்தாலும் எங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். நான் இதில் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணினா இந்த லோகோவோட இது ஓப்பன் ஆகும். மீண்டும் நான் இதனை 2 மணித்தியாலம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கின்ற பொழுது இவ்வாறு வந்திருக்கிறது. அதாவது வலது பக்க மேல் மூலையில் வெரிஃபைட் என்று பச்சை நிறத்தில் வந்திருக்கிறது பாருங்கள். இப்போது இந்த அக்கவுண்ட் எல்லா பக்கத்தாலையும் எல்லா வகையிலும் ஓகே ஆகிவிட்டது. நாங்கள் இதனை முழுமையாக பயன்படுத்த முடியும். சரி, இந்த பைனான்ஸை எங்களது கொடுக்கல் வாங்கல்களுக்கு, அதாவது கிரிப்டோ கரன்சிகளை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல்களை எவ்வாறு மேற்கொள்வது, எமது கிரிப்டோ கரன்சி எவ்வாறு விற்பது என்பதெல்லாம் இனிவரும் காலங்களில் இனிவரும் வீடியோக்களில் நான் உங்களுக்கு விளக்கமாக தருவேன். அதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.